அடுத்த லெசன் நம்ம பார்க்க போறது முகல் எம்பையர் தான். நம்ம லாஸ்ட்ல படிச்சிருப்போம்ல, லாஸ்ட் டைனஸ்டி நம்ம படிச்சது லோடி டைனஸ்டி, அதாவது டெல்லி சல்தனேட்ல ஒரு 5 டைனஸ்டி படிச்சோம். அந்த லோடி டைனஸ்டில இருக்கிற அந்த நோபல்ஸ் தான் பிளான் பண்றாங்க இந்த லோடி ராஜாவை வந்து காலி பண்றதுக்கு. பாபரை இன்வைட் பண்றாங்க. பாபர் இந்த உள்ள இருக்கிற நோபல் சொல்றதால மட்டுமா கேட்டு இந்தியாவுக்குள்ள வருவாரு? அவருக்கு ஏற்கனவே இந்தியாவோட ஆசை இருந்திருக்கும், ஏன்னா அது ரிச் அண்ட் ஃபர்டைல் லேண்ட்ல. ஸோ அதனால இந்த இன்விடேஷனை சாக்கா வச்சுக்கிட்டு டெல்லியை பிடிக்கிறதுக்காக வராரு. ஸோ எப்படி கேப்சர் பண்ணாரு? ஃபர்ஸ்ட் பஞ்சாப் வந்திருப்பாரு, அப்புறம் டெல்லியை பிடிச்சிருப்பாரு. அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த முகல்ஸ்னா யாருன்னு பார்க்கணும். எதுக்கு எந்த பரம்பரையில வராங்க அப்படின்னு பார்த்தா 2 சைடு இருக்கும்ல எப்பவுமே ஒரு ஃபேமிலிக்கு. அம்மா சைடு இருக்கும், அப்பா சைடு இருக்கும். ஸோ அம்மா சைடுல பார்த்தா இந்த முகல் எம்பையர் செங்கிஸ்கான் படிச்சிருப்போம்ல, செங்கிஸ்கான் வழி வர்றவங்க தான். செங்கிஸ்கான் அந்த மங்கோலியர்கள் இருக்காங்கல்ல, மங்கோல் டிரைப்ஸ், அவங்களோட ரூலர் தான் செங்கிஸ்கான். ஏற்கனவே படிச்சோம். ஸோ அவங்க சைனா, சென்ட்ரல் ஏஷியா, அதான் வந்து அம்மா சைடு இந்த முகல்ஸ். அப்பா சைடு, ஃபாதர் சைடு யாருன்னா டைமூர் தான். ஈரான், ஈராக், டர்க்கி எல்லாம் பார்த்தோம்ல. ஸோ அங்க இருக்கிற ரூலர்ஸ் தான் இந்த தைமூர். இது வந்து முகலோட அப்பா சைடு. ஜஸ்ட் நம்ம வந்து அவங்க யாரோட டிசெண்டன்ட் படிச்சுக்கிறோம், எந்த லீனியேஜ் ஆஃப் ரூலர்ஸ்ல இருந்து அவங்க வராங்க முகல்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் முகல்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு முதல்ல இந்த புக்ல இருக்கிறத படிச்சிடலாம், அப்புறம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, மறுபடியும் நம்ம அந்த டிசெண்டன்ட்டுக்கு வருவோம். அம்மா சைடு இருக்கு, அப்பா சைடு இருக்கு. எந்த வழியை வந்து அவங்க பெருமையா சொல்லிக்கிறாங்க வெளியே அப்படின்னு பார்த்தா, அந்த மங்கோல்ஸ் சொல்லிக்கிறதுக்கு அவங்களுக்கு பெருமை கிடையாது. மங்கோல்னு தான் முகல் வார்த்தை வருது. ஏன்னா அந்த மங்கோல் ரூலர் செங்கிஸ்கான் நிறைய பேரை வந்து கொலை பண்ணிருக்காரு. அதனால வந்து நாங்க வந்து செங்கிஸ்கான் வழி முகல், நாங்க மங்கோல் வழி அப்படி சொல்லிக்கிறதுக்கு அவங்களுக்கு பெருமையா கிடையாது. அப்போ தங்களை வந்து அவங்க பெருமையா அப்பா சைட்ல வச்சுதான் சொல்லிக்கிறாங்க. நாங்க வந்து ரூலர் ஆஃப் ஈரான், சக்சஸர் ஆஃப் தைமூர் அப்படிதான் சொல்லிக்கிறாங்க. ஏன்னா இந்த தைமூர் தான் டெல்லியை 1398 கேப்சர் பண்ணுச்சு, படிச்சிருப்போம். ஸோ நாங்கள் வந்து கிரேட் ஆன்சிஸ்டர்ஸ் ஆஃப் தைமூர், ஏன்னா அவங்க 1398 டெல்லி கேப்சர் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த பெருமையை சொல்றது தான் அவங்க டெக்ஸ்ட் புக்ஸ்லாம் சொல்லுது. ஸோ இப்போ வந்து பாபர் அந்த ஃபுல்லா பாத்துக்கலாம். இப்ப சொல்ல போறது இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஜஸ்ட் நான் வச்சுங்க. அதாவது இப்போ அப்பா சைட்ல அந்த ஆன்சிஸ்டரி நமக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் ஆரம்பம் தைமூர். தைமூரோட பையன் மிரான்ஷா, மிரான்ஷாவோட பையன் சுல்தான் மஹமூத் மிர்சா, மஹமூத் மிர்சாவோட பையன் அபு சயித், அபு சயிதோட பையன் உமர் ஷெய்க், உமர் ஷெய்க்கோட பையன் தான் பாபர். ஸோ இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வராது. பட் இருந்தாலும் யார் ஆரிஜின் பார்த்துங்க. தைமூர், பாபரோட அப்பா உமர் ஷெய்க். ஸோ பாபருக்கு அப்புறம் தான் முக்கியம். பாபருக்கு அப்புறம் ஹுமாயூன் வருவாரு, ஹுமாயூனுக்கு அப்புறம் அக்பர், அதுக்கப்புறம் ஜஹாங்கீர், அதுக்கப்புறம் ஷாஜஹான், அவுரங்கசீப். இவங்கள எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும். கடைசி 6 பேரை ஞாபகம் வச்சுக்கணும். அந்த கடைசி 6 பேர் தான் நம்ம கிரேட் முகல்ஸ் சொல்றோம். அந்த டைம் லைன் ஞாபகம் வச்சுங்க, அது ரொம்ப முக்கியம். பாபர் வந்து 1526 to 1530, 30க்கு அப்புறம் ஹுமாயூன் வராரு, 1530 to 40 வரைக்கும் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு சண்டையில தோத்து போயிடுறாரு, நாட்டை விட்டு வெளியே போறாரு, மறுபடியும் திரும்பி வந்து ஆட்சி பிடிக்கிறாரு. அதான் 55 to 56, அந்த ஒரு வருஷம் இருக்கும். 56க்கு அப்புறம் தான் அக்பர் வராரு. அவர் 56 to 1605 வந்து அக்பர். 1605 இருந்து 1627 ஜஹாங்கீர், 1627 இருந்து 1658 ஷாஜஹான், அதுக்கப்புறம் அவுரங்கசீப் 58 to 1707. 2 நாள் வச்சுங்க. 1550ஸ்ல பாத்தீங்கன்னா அக்பர் வருவாரு, 1650ஸ்ல பார்த்தா அவுரங்கசீப் கடைசியா வருவார். 2 பேருக்குமே ஸ்டார்டிங் லெட்டர் ஏ தான். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, நம்ம டைம் லைன் ஓரளவுக்கு பார்த்தாச்சு. அடுத்து ஒவ்வொரு ராஜாக்களா பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் முகல் எம்பையர்ல முக்கியமான கேம்பெயின் பண்ணது யாருன்னு பார்த்தா ஃபர்கானாவில் பிறந்த பாபர் தான். ஸோ அவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் முகல் எம்பையர், நமக்கு தெரியும். 1526 to 30 அவரை பத்தி பார்க்கலாம். இந்தியாக்குள்ளதான் பாபர் 1526ல வராரு. ஸோ அதுக்கு முன்னாடி அவர் எங்க இருந்தாரு அதை பத்தி தான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஃபர்கானாவில் பிறந்தாரு. ஃபர்கானா எங்க இருக்குன்னா FARGHANA, ஃபர்கானா சென்ட்ரல் ஏஷியாவில் இருக்கு. தன்னோட 12 வயசுல ராஜாவா வராரு. 1494ல த்ரோனுக்கு ஒரு சக்சீட் ஆகுறாரு. ஆனா உஸ்பெகிஸ்தான் நம்ம படிச்சிருப்போம்ல மேப்ல, உஸ்பெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அவங்க பாபர் இருக்கிற இடத்த வந்து இன்வேஷன் பண்றாங்க. இவருக்கு வயசு 12 தானே, அதனால இவரை வந்து நாட்டை விட்டு துரத்த விட்டுறாங்க. அப்புறம் இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இவரு மறுபடியும் காபுல பிடிக்கிறாரு. 1504ல ஆப்கானிஸ்தானோட கேபிட்டல் காபுல், காபுல சக்சஸ்ஃபுல்லா கேப்சர் பண்றாரு. ராஜாவா அங்க இருக்கிறாரு. ஸோ அங்க இருந்து தான் இந்தியாவுக்குள்ள வராரு. ஸோ 1504 காபுல்ல ராஜாவா இருக்காரு. 1526ல தான் இப்ராஹிம் லோடிய தோக்கடிக்கிறாரு இந்த பேட்டில் ஆஃப் பானிபத்துல தன்னோட ஆப்கான் சப்போர்ட்டர்ஸ் வச்சுக்கிட்டு. ஸோ 1526க்கு முன்னாடி அவரோட பேக்ரவுண்ட் சிம்பிள். இப்போ 1526க்கு அப்புறம் படிப்போம். அதாவது 1526 அந்த பேட்டில் ஆஃப் பானிபட்ல தான் ஜெயிச்சு தானே டெல்லி ஆக்ராவை கேப்சர் பண்றாரு அந்த இப்ராஹிம் லோடிய. ஸோ
அந்த பேட்டில் ஆஃப் பானிபட்ல அவர் ஜெயிச்சதுக்கான முக்கியமான காரணமா என்ன சொல்றாங்க பார்க்கணும். ஏன்னா உள்ள இருக்கிற நம்ம நாட்டு ராஜா தான் இப்ராஹிம் லோடி. ஸோ இங்க இருக்கிறனாலே ஜெயிக்க முடியல, வெளியூர்ல இருந்து படையெடுத்து வரனால எப்படி ஜெயிக்க முடியுது, என்ன ரீசன் அப்படி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அப்படின்னு பார்த்தா ஆர்மி ரொம்ப கம்மி தான், பாபர் கிட்ட இருந்த ஆர்மிஸும் ரொம்ப கம்மி தான். இருந்தும் ஜெயிச்சிருக்கிறதுக்கு ஒரே காரணம் ஆர்டிலரிஸ், அதாவது வெப்பன்ஸ் அவங்க பயன்படுத்துறது எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு இங்க இருக்கிற இப்ராஹிம் லோடிக்கு. அது முக்கியமானது. அதே மாதிரி கம்மியான ஆர்மிஸ் இருந்தும் அந்த கேவல்ரிஸ் ரொம்ப ட்ரெயின்டு கேவல்ரிஸா இருந்திருக்காங்க. அப்புறம் அந்த சோல்ஜர்ஸ் ஒரு அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப வித்தியாசமா இருக்குமா. அதனால அவங்களால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ரொம்ப ஈஸியா அந்த வாருக்குள்ளே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி போயிட முடியும். இதுதான் முக்கியமான விஷயம் சொல்றாங்க. ஸ்மாலர் பட் ட்ரெயின்டு கேவல்ரிஸ், இன்னொன்னு ஆர்டிலரிஸ், நியூ ஃபார்ம் ஆஃப் வெப்பன்ஸ், அது ஒண்ணு. அப்புறம் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சோல்ஜர்ஸ். ஸோ இதெல்லாம் முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸ் அந்த பேட்டில் ஆஃப் பானிபட்ல ஜெயிக்கிறது. ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த நாட்டோட அதாவது லோடியோட எல்லா வெல்த்தையும் எடுத்துக்கிறாரு. வெல்த்தை எடுத்துக்கிட்டு எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா ஒரு மறுபடியும் ஆப்கானிஸ்தானுக்கு போயிடுவார்னு நினைச்சாங்க. பட் அவருக்கு இந்தியாவுக்குள்ளவே ஸ்டே பண்ணும் ஆசை வருது. காபூலுக்கு அவர் ரிட்டர்ன் போகல, இங்கேயே இருக்கணும் முடிவு பண்றாரு. டெல்லிய ஆக்ராவை கேப்சர் பண்றாரு. இதுக்கு தடங்களா வர எல்லாரையும் காலி பண்றாரு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அடுத்த வருஷமே பேட்டில் ஆஃப் கன்வா வருது, KHANWA, கன்வா. அதுலயும் ஜெயிக்கிறாரு. மேவாவோட ராஜா ராணா சங்கா அவரு கூட நடந்த பேட்டில் தான் பேட்டில் ஆஃப் கன்வா. அப்புறம் ராஜ்புட்ஸை தோக்கடிக்கிறாரு சண்டேரியில. அப்புறம் ஆப்கான் சீஃபையும் தோக்கடிக்கிறாரு. ஸோ கடைசி வரைக்கும் அந்த டெல்லியிலே இருக்கணுக்காக அவர் சாகிற வரைக்கும் அவருக்கு சண்டைகள் வந்துகிட்டே இருக்கு. எல்லா வாரையுமே அவர் ஜெயிக்கிறாரு. 1530 இறந்துடுறாரு. ஏற்கனவே ஒரு பாயிண்ட் படிச்சிருக்கோம்ல, பாபர் தன்னை பத்தி எழுதின ஒரு புக்கு, இந்த பாபர் நாமா, அதாவது பாபரோட பயோகிராபி, டுசுக் ஐ பாபரி, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பாபர்ல பத்தி முக்கியமா கொஸ்டின் தான் இது வரலாம், இல்லைன்னா பேட்டில் ஆஃப் பானிபட் பத்தி வரலாம், இல்லைன்னா லிஸ்ட் பண்ணலாம். டெல்லி கான்கூர் பண்ணதுக்கு அப்புறம் அவர் வேற எந்த ராஜா கிட்டயும் சண்டை போடல அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஒரு பஞ்சாப், டெல்லி, கங்கா பிளேன் ஃபுல்லா, பீகார் வரைக்கும் அவர் கேப்சர் பண்ணாரு. அந்த எஸ்டிமேட் ஆஃப் பாபர்ல போட்டிருக்காங்க பாருங்க. டுசுகை பாபரி என்ன லாங்குவேஜ்ல இருக்குன்னு கேட்பாங்க, டர்க்கி லாங்குவேஜ். அதுக்கு மேல லைன்ல ஹி வாஸ் a great scholar in Arabic and Persian languages. அவருக்கு 3 லாங்குவேஜ் தெரியும், அரபிக், பெர்ஷியா, அப்புறம் டர்க்கி லாங்குவேஜஸ் தெரியும். அப்போ இது வரைக்கும் பேட்டில் ஆஃப் பானிபட் படிச்சிருக்கோம், பேட்டில் ஆஃப் கன்வா படிச்சிருக்கோம். அடுத்து பேட்டில் ஆஃப் காக்ரா, அதாவது இந்த பேட்டில் ஆஃப் கன்வால ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் தனக்கு ஒரு டைட்டில் அவர் அசியூம் பண்ணிக்கிறாரு, காசி அப்படின்றது. ஸோ 2 பேட்டில் முடிச்சிருக்கோம். 3வது பேட்டில் ஆஃப் காக்ரா இன் பீகார்ல கேப்சர் பண்ண சொன்னோம்ல, அந்த பேட்டில் பேர் காக்ரா, GOGR. இப்ப நான் சொல்ற பாயிண்ட்ஸ் ஏதாவது சமச்சீர் புக்ல இல்ல அப்படின்னா பாயிண்ட விட்டுறாதீங்க. NCERT-யும் சேர்த்து கவர் பண்ணிடுறேன், அதனால பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுக்கங்க, இதே புக்ல எழுதி வச்சுக்கங்க. NCERT அந்த 7th ஹிஸ்டரியில இருக்கிற அந்த முகல் எம்பையர் படிக்க வேணாம், அதாவது புது எடிஷன் படிக்க வேணாம், ஓல்டு NCERT-யும் படிக்க வேணாம், எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி இதுலயே எழுதிக்கங்க. ஸோ பாபர் போதும் 1530 இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் தன்னோட எல்டஸ்ட் சன் தான் ஹுமாயூன், அவர் ராஜாவா மாறுறாரு. ஹுமாயூனுக்கு ஒரு 3 தம்பிகள் இருப்பாங்க, கம்ரான், ஹிண்டால், அஸ்காரி. KAMRAN கம்ரான், ஹிண்டால் HANDAL ஹிண்டால், அஸ்காரி ASKARI. முகல் ஹிஸ்டரியிலேயே ரொம்ப கஷ்டப்பட்ட ராஜானா ஹுமாயூன் தான். அந்த டேட்டை பத்திலே தெரியுது இல்ல, ஃபர்ஸ்ட் ஒரு தடவை இருக்கிறாரு, அப்புறம் மறுபடியும் வெளியே போயிடறாரு, மறுபடியும் போராடி வராரு. அது மட்டும் இல்லாம அவங்க தம்பி அந்த கம்ரான், ஹிண்டால், அஸ்காரி ஒவ்வொரு இடத்துல கவர்னரா இருப்பாங்க, தனக்குள்ளே சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு பக்கம் எதிரிகளை சண்டை போட்டு ஜெயிக்கிறதுலே ஹுமாயூனோட பாதி டைம் போகுது, இன்னொரு பாதி டைம் இந்த 3 தம்பிங்களையும் சமாதானப்படுத்துறதுலே போயிடும். கடைசி வரைக்கும் சமாதானமே தான் பண்ணிட்டு இருப்பாரு. ஏன்னா அவங்க அப்பா இறக்கும் போது பாபர் சத்தியம் வாங்கியிருப்பாரு, இந்த மாதிரி கடைசி வரைக்கும் தம்பிகளை ஒன்னா வச்சிருக்கணும் அப்படின்னு. ஸோ அதனால கடைசி வரைக்கும் அப்பா சொன்ன ப்ராமிஸை காப்பாற்றுவாரு. ஹுமாயூனுக்கு நிறைய புக் இருக்கு, அதை படிக்கும்போது தெரியும். இப்போதைக்கு சிம்பிளா பிருத்திவிராஜ் சௌகான் ஞாபகம் வச்சுங்க. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் அவர் ஜெயிப்பாரு, அதுக்கப்புறம் அவர் தோத்துருவார்ல, அதே மாதிரி தான் ஹுமாயூன். ஷெர்ஷா சூரின்னு ஒரு ராஜா இருப்பார், பீகாரோட ராஜா, ஷெர்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவர் கூட சண்டை போடும்போது ஹுமாயூன் ஜெயிச்சிருவாரு. ஜெயிச்சுட்டு ஃபோர்ட் ஆஃப் சுனாகரை பிடிச்சிப்பாரு, CHUNAR சுனார். அடுத்து மறுபடியும் அவர் ஷெர்ஷா சூரி, ஷெர்கான் சொல்றோம்ல, மறுபடியும் அட்டாக் பண்ணுவார் ஹுமாயூன். அதுல ஹுமாயூன் தோத்து போயிடுவார், தோத்துட்டு நாட்டை விட்டு ஓடி போயிடுவார். அப்போ ஃபர்ஸ்ட் பேட்டில் யார் ஜெயிக்கிறா, ஹுமாயூன் ஜெயிக்கிறா, சேம் பிருத்திவிராஜ் சௌகான் மாதிரி. 2வது பேட்டில் யார் ஜெயிக்கிறா, ஷெர்ஷா சூரி ஜெயிக்கிறாங்க. அந்த 2வது பேட்டில் பேர் தான் கொடுத்திருக்காங்க, நல்லா வச்சுங்க. பேட்டில் ஆஃப் சௌசா 1539, அப்புறம் பேட்டில் ஆஃப் கனோஜ் 1540. 2 தடவையும் ஷெர்ஷா ஜெயிக்கிறார், ஹுமாயூன் ஒட்டுமொத்தமா காலி பண்ணிடுறாரு. அதனாலதான் அவர் நாட்டை விட்டு போயிடுறாரு. மறுபடியும் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபேஸ், தோத்து போயிட்டு நாட்டை விட்டு போயிடுறது. செகண்ட் ஃபேஸ் மறுபடியும் ஹுமாயூன் ஜெயிக்கிறார், அது அடுத்து. ஸோ சிம்பிளா ஹுமாயூனை இந்த 2 பாயிண்ட் தான் நான் வச்சுக்கணும்.
அவர் எந்த பேட்டில் யாருக்கிட்ட தோக்குறாரு அந்த ஒரு பாயிண்ட். அவங்களோட 3 தம்பிங்க, அந்த 3 தம்பிங்களும் எந்த இடத்த ரூல் பண்ணாங்க. ஸோ கம்ரானுக்கு கொடுத்த இடம் வந்து அவர் கே தான் கொடுக்குறாரு. கபூல் அண்ட் கந்தஹார் ரெண்டுத்தையும் கம்ரான் ரூல் பண்றாரு. அதே மாதிரி சம்பல்லையும் ஆழ்வாரையும் யாருக்கு தராங்கன்னா அஸ்காரிக்கும் பிந்தாலுக்கும் தராங்க. பட் இது முக்கியம் இல்லை. ஸோ ஜஸ்ட் பார்த்துக்குங்க. அதாவது கம்ரான் கபூல் கந்தஹர், சாம்பல் அஸ்கரி, ஆழ்வார் ஹிந்தால். எக்ஸ்ட்ரா அஸ்கரி பத்தி ஒரு பாயிண்ட் வருதுல, பகதூர் ஷா ஆஃப் குஜராத்தை காலி பண்ணதுக்கு அப்புறம் அந்த குஜராத்தை அஸ்கரிக்கு தான் தராங்க. பட் மறுபடியும் அவர் கேப்சர் பண்ணிக்கிறாரு, அதனால தேவையில்லை, அடுத்து பார்க்கலாம். அப்போ அந்த பேட்டில் ஆஃப் கனோஜ்ல தோத்ததுக்கு அப்புறம் ஒரு 15 வருஷம் பெர்ஷியாவுக்கு எஸ்கேப் ஆயிடுறாரு. அங்க ஒரு ரெஃப்யூஜா ஒரு 15 வருஷம் கழிக்கிறாரு. அப்ப அந்த 15 வருஷம் இங்க யார் ரூல் பண்றாருன்னா ஷெர்ஷா சூரி தான் ரூல் பண்றாரு இந்தியாவை. ஷெர்ஷாவோட ரூலிங் வந்து டெம்பரரி தானே, ரொம்ப கம்மியான டைம் தான். அதுக்குள்ள அவர் இறந்தும் போயிடுறாரு. அதாவது ஹுமாயூன் திரும்பி வந்து தாக்குறதுக்கு முன்னாடியே அவர் இறந்து போயிடுறாரு. ஸோ ஹுமாயூன் என்டர் ஆகும்போது அங்க ஒரு வீக்கஸ்ட் ரூலர் தான். ஷெர்ஷா சூரிக்கு அடுத்து வர்ற சக்சஸர் எல்லாருமே வீக்கா இருந்திருக்காங்க. ஸோ கரெக்டா ஹுமாயூன் வரும்போது அவர் காலி பண்ணிட்டு ஹுமாயூன் மறுபடியும் த்ரோனுக்கு போயிடுறாரு. ஸோ ஷெர்ஷா சூரிய பத்தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு 2 பாயிண்ட் இருக்கு. ஒன்னு வந்து கிராண்ட் ட்ரங்க் ரோடு, ஜிடி ரோடுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை அவரு தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த ரோடுக்கு இன்னொரு பேர் வந்து ஜரக் ஐ அசாம், SARAKI அசாம், AZAM. நிறைய தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இவரோட ரியல் நேம் ஃபரிட். அதே மாதிரி நம்ம பாபருக்கு ஒரு ரியல் நேம் இருக்கும்ல, அதையும் ரிவிஷன் பண்ணிடுங்க. ஒரு 5 வருஷத்துல ஒரு பெரிய ஸ்ட்ராங் கிங்டம் உருவாக்குனாருன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஷெர்ஷா சூரின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன, வேட்டையாடும் போது டைகரை வந்து இவர் சாகடிச்சிருக்காரு. அதுக்கான டைட்டில் தான் இவருக்கு ஷெர்ன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லிட்டேன், ஜிடி ரோடு, ஜரகை அசாம். 2வது பாயிண்ட், இவர் உருவாக்கின புது காயின் பேர் தான் ருபியா, RUPIA. இந்த 2 பாயிண்ட் தான் முக்கியம். அப்புறம் இவர் இறந்து போயிடுறாரு, ஹுமாயூன் வராரு. அவங்க அப்பா மாதிரியே ஃபர்ஸ்ட் அந்த காபூல பேஸா வச்சுக்கிட்டு எல்லா டெரிட்டரிஸும் மறுபடியும் இந்தியாவுக்குள்ள மீட்டெடுக்கிறாரு, ரீகவர் பண்றாரு. அப்போ ஹுமாயூன் உள்ள வரும்போது ஷெர்ஷா சூரி இல்ல. அப்போ அந்த சூர் டைனாஸ்டில வேற யார் இருந்தாங்கன்னா இஸ்லாம் ஷா தான் இருந்தாரு. அப்போ இஸ்லாம் ஷாவை தான் ஹுமாயூன் டிஃபீட் பண்றாரு. அப்புறம் இந்த சூர் டைனாஸ்டியோட முக்கியமான கான்ட்ரிபியூஷன் இந்தியாவுக்குன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஜிடி ரோடு படிச்சாச்சு. அப்புறம் இந்த ருப்பீஸ் முக்கியம். ஆர்கிடெக்சர்ல ஒரு 2 பாயிண்ட் முக்கியம். அதாவது டெல்லியில இருக்கிற அந்த புராண கிலா, PURANA, புராண கிலா, QILA, அதுவும். அப்புறம் ஷெர்ஷாக்கு ஒரு டாம்ப் இருக்கு, டாம்ப் ஆஃப் ஷெர்ஷான்னு சொல்லுவாங்க. பீகார் தானே அவரு, பீகார்ல சாசரம், SASARAM, அங்கதான் அது இருக்கு. எக்ஸாம்ல அதிகமா ஷெர்ஷா சூரை பத்தி தான் கேட்பாங்க. ஏன்னா அவர் ஆட்சி பண்ணதே 5 வருஷம் தான். அந்த 5 வருஷத்துல அவர் அட்மினிஸ்ட்ரேஷன் பயங்கரமா இருந்திருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அப்படியே கூடவே அந்த 4 இம்பார்ட்டன்ட் மினிஸ்டர், அதுக்கான பேரையும் படிச்சிருங்க. ரெவன்யூ மினிஸ்டருக்கு டிவானை விசாரத், அது வாசிர், அது விசார் அப்படி வந்துருது. விசாரிக்கணும், ரெவன்யூ விசாரிக்கணும், காசை பத்தி விசாரிக்கணும் அப்படி. அப்புறம் ஆர்மி ஆர்னே வருது பாருங்க, அரீஸ், திவானை அரீஸ். ஃபாரின் மினிஸ்டர்னா எப்பவுமே ஜாலி தான், ஊரா சுத்தலாம் ராஜா மாதிரி. ராசலத், திவானை ரெசலத் நான் வச்சுக்கேன். மினிஸ்டர் ஆஃப் கம்யூனிகேஷன் திவானை இன்ஷா. கம்யூனிகேஷன் இன்ஃபார்மேஷன் இன்னும் வருது இன்ஷா. கம்யூனிகேஷனாலே நமக்கு அந்த ரோடு ஞாபகம் வந்துடும், ஹைவே ரோட்ஸ். 4 முக்கியமான ஹைவே ரோட்ஸ் வந்து அவர் பண்ணியிருக்காரு கம்யூனிகேஷனாக. 4 லிஸ்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. சோனார்கன்ல இருந்து சிந்து வரைக்கும், ஆக்ரால இருந்து பர்காம்பூர் வரைக்கும், ஜோத்பூர்ல இருந்து சித்தூர் வரைக்கும், ஃப்ரம் லாகூர் டு முல்தான். ரெஸ்ட் ஹவுஸும் கட்டியிருக்காரு. ஸோ இதை தாண்டி அட்மினிஸ்ட்ரேஷன்ல பார்க்கலாம். அதாவது தன்னோட எம்பையரை எப்படி பிரிக்கிறாரு, ஏற்கனவே கோட்டம் அப்படிலாம் படிச்சோம்ல, அது மாதிரி தன்னோட எம்பையரை வந்து ஒரு சர்க்கார்ஸ் அப்படின்னு பிரிக்கிறாரு. 47 சர்க்கார்ஸா பிரிக்கிறாரு. சர்க்கார்ஸ் கீழே பர்கானாஸா பிரிக்கிறாரு. ஸோ இதான் அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன். அப்புறம் ஒவ்வொருக்கும் அந்த மினிஸ்ட்ரி படிச்ச மாதிரி ஒவ்வொரு ஜட்ஜுக்கு வந்து முன்சிப், ஏற்கனவே கேள்விப்பட்டது தான். அது போலீஸ் ஆஃபீஸர், அதாவது லா அண்ட் ஆர்டர் காப்பாற்றுறவங்க, அவங்க வந்து ஷிக்தர், சீஃப் ஷிக்தர்னு சொல்றாங்க. அக்கௌண்டன்ஸ் வந்து கார்கூன்ஸ் பேர் வைக்கிறாரு. ட்ரெஷரர் அவங்க லாங்குவேஜ்ல வந்து ஃபோட்டடர். லேண்ட் ரெவன்யூக்கு பேர் வந்து அமீன். ஸோ இவங்க எல்லாருமே ஒவ்வொரு பர்கனாலையும் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு யூஸ் ஆகுறவங்க. அமீன், ஃபோட்டடர், கார்கூன், ஷிக்தர் ஒவ்வொரு பர்கனாஸ்லயும் இருப்பாங்க. அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்டோட பேசிக் யூனிட் என்னன்னா யுக்தாஸ், IQTS. ஏற்கனவே கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஏற்கனவே படிச்ச பாயிண்ட் வருது பாருங்க. பிராண்டிங் ஆஃப் ஹார்சஸ், அலாவுதீன் கில்ஜி. ஸோ அந்த ஐடியாவெல்லாம் மறுபடியும் ஒரு எஃபிஷியண்டா ரீஆர்கனைஸ் பண்ணி பயன்படுத்துறாரு. அப்புறம் அந்த சாஸ்திரத்துல இருக்கிற அந்த டாம்பு, அதான் அந்த மௌசாலியம் அப்படி சொல்லுவோம், மியூசியம் மௌசாலியம் நான் வச்சுருந்தேன். முக்கியமான இந்தியன் ஆர்கிடெக்சர். அப்புறம் இவரோட பீரியட்ல எழுதின ஒரே ஒரு புக் கொடுத்துருக்காங்க, ரெஃபர் பண்ணிருக்காங்க. மாலிக் மஹமூத் ஜயசி எழுதின ஒரு ஹிந்தி ஒர்க், பத்மாவத். இதெல்லாம் தான் முக்கியமான பாயிண்ட் ஷெர்ஷா சூரி. இந்த காலகட்டத்தில் ஒரு
பயங்கரமாக இந்தியாவில் இந்த ஆர்கிடெக்சர் அப்புறம் கம்யூனிகேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்க டைமில் ஹுமாயூன் தான் பர்ஷியாவில் இருக்கிறாரு. அந்த டைமில் தான் அந்த 15 வருஷத்துக்குள்ளே தான் ஒரு மேரேஜை பண்ணிக்கிறாரு. ஹமிதா பேகம் மேரேஜ் பண்ணிக்கிறாரு அந்த சிந்து அந்த இடத்துல. அவருக்கு அடுத்த பையனும் அந்த டைமில் தான் பிறகு. அவரோட ஒட்டுமொத்த ஃபேமிலி லைஃப்பையும் படிக்கணும்னா அந்த லாஸ்ட் அந்த இருந்த எக்ஸைலில் இருந்த 15 வருஷம் தான் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு புக்லையும். ஸோ அவ்வளோதான். அடுத்து நம்ம அக்பர் பார்க்க போகிறோம். 1556 ராஜாவா த்ரோனுக்கு வராரு. ஏற்கனவே அவங்க பாபர் படிச்சோம்ல 12 வயசுல, இவர் 13 வயசுல ராஜாவா மாறுறாரு. காரணம் அப்பாவோட சடன் டெத். ஹுமாயூன் வயசா இறந்து போறாரு. லைப்ரரியில இருந்து கீழே விழுந்துட்டாங்க அப்படிதான் சொல்றாங்க. ஸோ டெத்து கிடையாது, சடன் டெத். ஸோ அதனாலதான் அக்பர் 13 வயசுலயே ராஜாவா வராரு. அவங்க பாபர் 12 வயசுல வந்தாருல, அது மாதிரி. ஸோ நம்ம சின்ன வயசுலேயே இருக்கிறதால எங்க அக்பருக்கு ஃபுல் கார்டியன் யாருன்னா பைரம் கான். அவர் தான் எல்லா அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துட்டாரு. இதே மாதிரி நம்ம ஹிஸ்டரியில படிச்சிருக்கோம். ஒரு கார்டியன் தான் அந்த ராஜா எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. தன்னோட பொண்ணை கூட மேரேஜ் பண்ணி கொடுப்பாரு, தன்னோட பவர் அதிகமாக்கிறது. அது யாரு ஞாபகம் வருதான்னு பாருங்க, ரிவிஷன் பண்ணுங்க. அக்பர் பத்தி நம்ம படமே பார்த்திருப்போம். ஸோ ஜென்ரல் ஐடியா எல்லாருக்குமே இருக்கும். ஸோ ஒட்டுமொத்தமா அக்பரோட பீரியடை 3ஆ பிரிக்கலாம். அதாவது 1556 இருந்து 1605 வரைக்கும் இருக்கிறாருல. ஸோ 1556 இருந்து 70 வரைக்கும் அவரோட ஒரு பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபரன்ஸை பார்க்கலாம். இந்த பீரியட்ல தான் செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் நடக்குது. ஏற்கனவே பேட்டில் ஆஃப் பானிபட் படிச்சிருப்போம். செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் அக்பர் போராடுறாரு. யார் எதிர்த்து சண்டை போறாருன்னா ஆப்கானோட போர்சஸ் ஹேமோ ஜெயிச்சிடுறாரு. ஸோ இந்த பீரியட்ல முக்கியமான ஞாபகம் வச்சுக்க வேண்டியது செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் அக்பருக்கும் ஹெமுக்கும் நடக்கிறது. ஸோ அது வழியா மறுபடியும் ஒரு டெல்லி ஆக்ரா மறுபடியும் ரீஆக்குபை பண்றாரு. ஸோ ஜெயிச்சதுக்கு அப்புறம் பைரம் கானோட சப்போர்ட் இப்ப தேவையில்லை, ஒரே ஸ்ட்ராங்கஸ்ட் ராஜாவா மாறுறாரு. அப்போ இந்த பீரியட்ல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 2 பாயிண்ட் தான். ஒன்னு பேட்டில் ஆஃப் பானிபத், அதை தவிர்த்து வேற யாருக்கிட்டலாம் ஜெயிச்சிருக்காரு, வேற இதெல்லாம் ஆக்குபை பண்ணாரு அப்படின்னு பாத்துக்கணும். சூரிஸ், ஆப்கான்ஸ், மால்வா, கோண்டுவானா இவங்க எல்லாரையும் எதிர்த்து மிலிட்டரி கேம்பெயின்ஸ் லான்ச் பண்ணிருக்காரு. அப்புறம் கடைசியா இந்த பீரியடோட எண்ட்ல 68, 69 அந்த பீரியட்ல சித்தூரை பிடிச்சிருக்காரு. சித்தூரோட கேபிட்டல் சிசோடியா அதை கேப்சர் பண்ணிருக்காரு. ரெண்டாவது ரன்தன்பூர் 1569 கேப்சர் பண்ணிருக்காரு. சோ இதெல்லாம் முக்கியமான ஃபர்ஸ்ட் பீரியட்ல. ரெண்டாவது பீரியட் 1570 இருந்து 85 வரைக்கும் பார்த்தா இங்க முக்கியமான மிலிட்டரி கேம்பெயின்ஸ் பார்த்தா குஜராத், பீகார், பெங்கால், ஒரிசா இந்த இடத்தெல்லாம் அவர் பிடிக்கிறாரு. முக்கியமான பேட்டில் பார்த்தா பேட்டில் ஆஃப் கால்டிகாட்டின்னு சொல்லுவாங்க. KALDIGHATI கால்டிகாட்டி. இந்த பேட்டில் ஆஃப் கால்டிகாட்டி யாரு கூடனா ராணா பிரதாப் கூட. சோ அடுத்த மூணாவது 1585 to 1605 இன்னும் தன்னோட எம்பையரை எக்ஸ்பேண்ட் பண்றாரு. டெக்கன் பக்கம் போறாரு, அப்புறம் காஷ்மீர் அனெக்ஸ் பண்றாரு, அப்புறம் காந்தஹார், அப்புறம் பெரார், கண்டேஷ், அஹ்மத் நகர் எல்லாத்தையுமே அனெக்ஸ் பண்றாரு. இப்ப சொன்னது எல்லாத்தையுமே வேர்ட் பை வேர்ட் ஞாபகம் வச்சுக்கணும் அவசியமே கிடையாது. ஜஸ்ட் 3 பீரியடா பிரிச்சிருக்காங்க. எந்தெந்த இடத்த சும்மா பகுதியை எல்லாம் பண்ணிருக்காரு போல அப்படின்னு ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஸோ அக்பர்ல இது வரைக்கும் 2 பேட்டில் பார்த்திருக்கோம். ஒன்னு செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட், அக்பருக்கும் ஹேமு அதாவது ஆப்கானிஸ்தானோட கமாண்டர் அவங்க 2 பேருக்கு நடக்குது. இதுல ஹெல்ப் பண்றது பைரம் கான். பைரம் கானோட ஹெல்ப்போட அக்பர் ஜெயிக்கிறார். அதுக்குதான் அடுத்த கட்டமா பிரிச்சு இன்னொரு வார் படிச்சோம்ல, பேட்டில் ஆஃப் ஹால்டிகாட்டி 1576. இது அக்பருக்கும் மகாராணா பிரதாப் மேவரோட ராஜா மகாராணா பிரதாப் நடக்குது. இந்த பேட்டில் ஆஃப் ஹால்டிகாட்டில முகலுக்கு அக்பருக்கு லீடர்ஷிப்பா யார் இருக்குன்னா ராஜா மான்சிங் தான் இருக்காரு. அவரு தான் ராணா பிரதாப் ஆஃப் மேவரை டிஃபீட் பண்றாரு. ஸோ நம்ம அடுத்து முக்கியமான பாயிண்ட்ஸ் அக்பர்ல இனிமே வரப்போறது எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ என்சிஆர்டி கூட எம்சிக்கு சால்வ் பண்ணும்போது இன்னும் கம்ப்ரைஸ் பண்ணி தரவா படிச்சுக்கலாம். ஸோ அக்பர் என்ன சொல்லுவாங்கன்னா, ரிலீஜியஸ் பாலிசிஸ்ல அவர் ரொம்ப டாலரண்ட் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு ப்ரூஃப்ஸ் வரணும்ல, எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா 2 விஷயத்த சொல்றாங்க. பில்கிரிம் டேக்ஸ் அப்புறம் ஜிஸ்யா டேக்ஸ் ரெண்டுத்தையுமே அபாலிஷ் பண்றாரு. பில்கிரிம் டேக்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஜிஸ்யா டேக்ஸ் உலக அளவுல எங்கெங்கெல்லாம் முஸ்லீம் ரூலர்ஸ் ரூல் பண்ணாங்களோ அங்க எல்லா இடத்துலயுமே இருக்கு. அதாவது முஸ்லீம் ரூலர்ஸ் இல்ல இஸ்லாமிக் ஸ்டேட் அங்க இருக்கிற நான் இஸ்லாமிக் பீப்புளுக்கு டாக்ஸ் கட்ட சொன்னதுதான் ஜிஸ்யா டாக்ஸ். ஸோ இதை அக்பர் அபாலிஷ் பண்றாரு, பில்கிரிம் டாக்ஸையும் ஜிஸ்யா டாக்ஸும். ஃபர்ஸ்ட் எதை அபாலிஷ் பண்றாரு கேட்டா பில்கிரிம் டாக்ஸ். அப்புறம் லேட்டர் பீரியட்ல தான் ஜிஸ்யா டாக்ஸை அபாலிஷ் பண்றாரு. அதே மாதிரி இந்தியாவில் நார்த்தன் இந்தியா அதாவது ராஜஸ்தான் அந்த டைம்லலாம் எந்த கிங்டம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், ராஜ்புட்ஸ் அதாவது ஹிந்து ரூலிங். அவங்க கூட இந்த முகல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் அலையன்ஸ் அக்பர் பீரியட்ல இருந்திருக்கு. ஸோ முகல்ஸ் அண்ட் ராஜ்புட்ஸ் ஹேவ் ஏ பீஸ்ஃபுல் அலையன்ஸ் இருந்திருக்கான்னு கேட்டா எஸ், அது நான் வச்சுங்க.
அதே மாதிரி இப்போ அடுத்த பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, அக்பரோட ரிலீஜியஸ் டச் பார்க்க போகிறோம். எல்லா ரிலீஜியனையும் ஒரே மாதிரி மதிக்கிற அந்த குணம் எப்படி வந்துச்சு அப்படின்னு ரீசன்ஸ் மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ண போகிறேன். ஒரு 10 ரீசன்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து சூஃபி சயின்ஸ் கூட நிறைய அவருக்கு சின்ன வயசுலேருந்து நிறைய கான்டாக்ட் கிடைச்சிருக்கு. சூஃபி சயின்ஸ் நமக்கு தெரியும், அவங்க எல்லாருமே எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்குற ஆளுங்கன்னு ஏற்கனவே படிச்சிருக்கோம். அப்புறம் அவரோட டீச்சர் அப்துல் லாட்டிஃப் அவர் முக்கியமான பார்ட் பண்ணியிருக்காரு இவரோட ரிலீஜியஸ் மைண்டை ஷேப் பண்ணுறது. அப்புறம் இன்னும் முக்கியமாக பார்த்தா ராஜ்புட் பிரின்சஸை வந்து இவர் மேரேஜ் பண்ணியிருக்காரு. அப்போ அவங்க ஹிந்து தானே, ஸோ இன்னும் ஹிந்து பற்றி தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ எல்லா ரிலீஜனும் இவருக்கு வந்து கம் கிராஸ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான இன்டலெக்சுவல் கூட அவர் தன்னை அசோசியேட் பண்ணிக்கிட்டே இருக்கார். அவர் பேர் ஷாயிக் முபாரக். அப்புறம் தன்னோட பசங்க அபுல் ஃபைசி, அபுல் ஃபாசல் எல்லாருமே இன்டலெக்சுவல்ஸ் தான். இவங்க எல்லாருமே அக்பரோட ரிலீஜியஸ் மைண்டை வந்து ஷேப் பண்ணுறாங்க. ஸோ அக்பரோட ரிலீஜியஸ் இன்டாலரன்ஸ் ஒரு ரீசன்ஸ் கேட்டால் இது எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்ணணும். சூஃபி சயின்ஸ்லேருந்து, டீச்சர் அப்துல் லாட்டிஃப்லேருந்து, இன்டலெக்சுவல் ஷேக் முபாரக்லேருந்து, அவங்களோட பசங்க அபுல் ஃபைசி, அபுல் ஃபசல். அது மட்டும் இல்லாமல் ஜோதாபாய் மேரேஜ் பண்ணுறாரு. அவங்கள மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த பில்கிரிமேஜ் டாக்ஸ், ஜிசியா எல்லாத்தையுமே அபாலிஷ் பண்ணுறாரு. தன்னோட ஒய்ஃபை வந்து ஹிந்து கடவுளை கும்பிட அலோவ் பண்ணுறாரு. ஸோ இவரோட ரிலீஜியஸ் இன்டாலரன்ஸ்க்கு இன்னொரு எக்ஸாம்பிள் தான் இந்த இபடட் கானா. இந்த படத்துல சொல்லுவாங்களே, ஒரு ஒர்ஷிப் ஆஃப் ஒரு ஹவுஸ் ஆஃப் ஒர்ஷிப்னு ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவார். அதுக்கு பேர் தான் இபடட் கானா. அதாவது எல்லா ரிலீஜியஸ்ல இருந்தும் முக்கியமான ஸ்காலர்ஸை வர வச்சு டிஸ்கஸ் பண்ணுறது, ரிலீஜியஸ் பாலிசிஸ் எப்படி வந்து கட்டமைக்கலாம் அப்படின்றது. இந்த இபடட் கானா கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த ஹவுஸ் ஆஃப் ஒர்ஷிப் எங்கே ஒரு நிறுவுறாருன்னா தன்னோட புது கேபிட்டல் ஃபத்தேபூர் சிக்ரியில தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு. ஸோ இது மாதிரி எல்லா ரிலீஜியஸையும் கூப்பிட்டு பண்ணும்போது அங்க இருக்கிற முஸ்லீம் உலேமாஸ், நோபல்ஸ்க்கு பிடிக்காதுல்ல, ஏன்னா இது அவரோட பொலிட்டிக்கல் மேட்டர். ஸோ இன்டர்ஃபரன்ஸ் பண்ற மாதிரி ஆகுதுல்ல, அதனால ஃபுல் ரிலீஜியஸ் பவர் அவரே எடுத்துக்கிறார். இந்த புக்ல பார்த்தா தெரியும், 1579 அவர் இஷ்யூ பண்ணியிருப்பார் இன்ஃபாலியபிலிட்டி டிகிரி அப்படின்னு ஒன்று இஷ்யூ பண்ணியிருப்பார். அதாவது இன்ஃபாலியபிலிட்டி டிகிரினா உச்சபட்ச அதிகாரம் எனக்கு தான் அப்படின்னு சொல்றது. இப்போ இன்ஃபாலியபிலிட்டி டிகிரி ஆன் பொலிட்டிக்கல் மேட்டர்ஸ்னா அதுல அவர் தான் அத்தாரிட்டி. ஸோ அது மாதிரி முஸ்லீம் உலேமாஸோட பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ்ல இருந்து தடுக்கிறதுக்கு ஒரு இன்ஃபாலியபிலிட்டி டிகிரி வந்து இஷ்யூ பண்றாரு ரிலீஜியஸ் மேட்டர்ஸ்ல. ஸோ அப்போ ஃபுல் அத்தாரிட்டி பவர் ரிலீஜியஸ் டெசிஷன் மேக்கிங்ல அக்பர் தான். ஸோ டிஸ்கஷன்ஸ் நடக்குது அந்த ஹவுஸ் ஆஃப் ஒர்ஷிப்ல. அதுல இருந்து கலெக்ட் பண்ணி தான் தன்னோட புது ரிலீஜியனை அவர் உருவாக்குறாரு. 1582 டின் ஐ இலாஹி படிச்சிருப்போம். அதாவது டிவைன் ஃபெய்த் இன் ஒன் காட். அதாவது முக்கியமா எல்லா ரிலீஜியன்ஸ்ல இருந்து குட் பாயிண்ட்ஸை எடுத்து இந்த டின் இலாஹிய உருவாக்குறாரு. இப்போ சிம்பிளா கேட்டாங்கன்னா டின் ஐ இலாஹியோட மெயின் எய்ம் என்னன்னு கேட்டாங்கன்னா எல்லா ரிலீஜியன்ஸ்க்கும் சேர்த்து ஒரு ஒரு பிரிட்ஜ் உருவாக்கணும். அந்த கேப் இருக்கணும் எல்லா ரிலீஜனுக்கும், எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பிரிட்ஜ் உருவாக்கணும் சொல்றாங்க. பட் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அது கண்டினியூ ஆகல. அந்த ரிலீஜன் யாரும் ஃபாலோ பண்ணல. ஒட்டுமொத்தமா ஒரு 15 பேர் தான் அதை வந்து ஃபாலோ பண்ணாங்க. அந்த 15 பேர்ல முக்கியமான ஆளு பீர்பால், அதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்து அக்பரோட லேண்ட் ரெவன்யூ சிஸ்டமோட பேரு நல்லா தெரிஞ்சுக்கணும். அது சிம்பிள் தான், ஜப்தி சிஸ்டம் சொல்லுவாங்க. ஜப்தி பண்ணிடுவேன், பந்தோபஸ்து பண்ணிடுவேன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ஜப்தி சிஸ்டம் சொல்லுவாங்க. இன்னொரு பேரு பந்தோபஸ்த் சிஸ்டம். அக்பரோட லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம் பேரு. அவரோட லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம் தான் இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்றாரு. ராஜா தோடர்மல் அவர் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறாரு. அந்த சிஸ்டத்துக்கு பேரு டாசலா சிஸ்டம், DAHSAL, டாசலா சிஸ்டம். அப்போ அதுக்கு முன்னாடி இருந்தது அக்பர் சிஸ்டம், அதை மாடிஃபை பண்றது ராஜா தோடர்மல். நான் வச்சுக்கோங்க. இந்த சிஸ்டம் படி லேண்டை வந்து 4 பிரிக்கிறாங்க, 4 கேட்டகரிஸா. போலாஜ், பரௌத்தி, சாச்சார், பஞ்சார்னு. பஞ்சார்னா பஞ்ச்னா 5 நான் வச்சுங்க. அப்போ எவ்ரி 5 வருஷத்துக்கு அதை கல்டிவேட் பண்ணுவாங்க. சாச்சார்னா சார்ல, ஸோ 4ல. ஸோ எவ்ரி 3 to 4 இயர்ஸ்க்குள்ள இதை வந்து கல்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. லாஸ்ட் 2 சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் 2 வந்து பொலாஜ் சொன்னேன், அது செகண்ட் பரௌத்தி சொன்னேன். ஃபர்ஸ்ட் சொன்னது பொலாஜ். ஸோ ஃபர்ஸ்ட் அப்போ எவ்ரி இயர் கல்டிவேட் பண்றது பொலாஜ். பரௌத்தி எவ்ரி 2வது சொல்லியிருக்கேன். ஸோ எவ்ரி 2 இயர்ஸ் கல்டிவேட் பண்ண வேண்டியது. இதுதான் அந்த லேண்டை வந்து டிவைட் பண்றாரு 4 கேட்டகரிஸா. அதே மாதிரி லேண்டுக்கு வந்து ஃபிக்ஸ்டு ரெவன்யூ தான். அதாவது ஒரு லேண்டை மெஷர் பண்ணிட்டு கடைசியா 10 வருஷத்துல அவங்களுக்கு ஆவரேஜா ஈல்டு என்ன வருதோ அதை முடிவு பண்ணிக்கிட்டு அந்த ரெவன்யூ தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அக்பரோட 2 சிஸ்டம். ஜப்தி சிஸ்டம் முடிஞ்சிச்சு. அடுத்து டாசலா சிஸ்டம் 2 முடிஞ்சு போச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது மன்சப்தாரி சிஸ்டம். சிம்பிளா சொல்லணும்னா ரேங்கிங் சிஸ்டம். எல்லா ஆபீசர்ஸையும் ரேங்க் பண்ணி வைக்கிறது. இவருக்கு நம்பர் 1 ரேங்க், இவருக்கு வந்து லோவர் ரேங்க், அப்படி ரேங்கிங் சிஸ்டம் தான். மன்சப்தாரின்னா ரேங்கிங், அவ்வளவுதான். ஸோ அக்பர் வந்து எல்லா ஆபீசரையும் ரேங்க் பண்றாரு, மன்சாப் பண்றாரு. லோவஸ்ட் ஆபீசருக்கு வந்து சம்பளம் ஒரு 10 ரூபாய், 10 காயின்ஸ். ஹையஸ்ட் ஆபீசர்ஸ்னா நோபல்ஸ், அவங்களுக்கு வந்து ஒரு 5000 காயின்ஸ்.
ஸோ பப்ளிக் சர்வீசஸ்ல ரேங்கிங் பண்றாரு, அவ்வளவுதான். இந்த ரேங்க் வந்து ரெண்டா டிவைட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து ஜாட், இன்னொன்று ஜவார். ஜாட்னா என்னன்னா தனித்தனியா ஒரு ஆளுக்கு வந்து ரேங்க் பண்றது. அதாவது இப்போ ஒரு கலெக்டர் இருக்காரு, அவருக்கு ஒரு ரேங்க் பண்றது. ஒரு மிலிட்டரி ஆஃபீஸர் இருக்காரு, அவருக்கு என்ன ரேங்கிங் சொல்றது. ஜவார்னா ஒரு ஒட்டுமொத்தமா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், இவங்களுக்கு ஒரு ரேங்க் பண்றது. குரூப் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ரேங்க் தர்றது. ஜாட் அண்ட் ஜவார். சவார் ZAT ஜாட், சவார் வந்து SAWAR. அக்பரோட முக்கியமான பாயிண்ட்ஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் படிங்க, மிச்சத்தை வந்து ஜஸ்ட் ஓவர் த்ரூ பண்ணிடுங்க. அடுத்து ஜஹாங்கீர் வருவார் 1605 to 1627. ஜஹாங்கீர் என்ற வார்த்தை வந்து கான்கரர் ஆஃப் த வேர்ல்ட், இது ஜஸ்ட் டைட்டில் தான். அவரோட உண்மையான நேம் வந்து பிரின்ஸ் சலீம். ஸோ இந்த டைட்டிலோட அவர் வராரு. ஒரு ராஜாவா த்ரோன்ல உட்கார்ந்த உடனே முதல் ரெபிலியன் யார் பண்றாருன்னா இவரோட பையனே பண்றாரு, குசாரு, KHUSARO. அவரே ரெபிலியனா மாறுறாரு. ஸோ அவரை டிஃபீட் பண்ணிட்டு இம்ப்ரெஷன் பண்ணிடுறாங்க. ஜஹாங்கீரை முக்கியம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, அர்ஜுன் தேவை பீஹெட் பண்ணிடுவார், தலையை வெட்டிடுவார். அர்ஜுன் தேவ் யாருன்னா சீக்கோட குரு, 5வது சீக் குரு. ஸோ 5th சீக் குரு யாருன்னு கேட்பாங்க, அர்ஜுன் தேவ் ஞாபகம் வச்சுங்க. மெஹருநிசான்னு ஒரு வார்த்தை நம்ம ஹிஸ்டரியில கேள்விப்பட்டிருப்போம். அதாவது மெஹருநிசாவை தான் ஜஹாங்கீர் 1611 மேரேஜ் பண்ணிக்கிறாரு. மெஹருநிசான்றது அவங்களோட உண்மையான நேம். அவங்களோட டைட்டில் வந்து படிச்சிருப்போம்ல, லைட் ஆஃப் த வேர்ல்ட். நூர் ஜஹான், நூர் ஜஹாவை தான் லைட் ஆஃப் த வேர்ல்டு சொல்றாங்க. நூர் ஜஹான் அந்த டைட்டில் யாரோடதுன்னு கேட்பாங்க, மெஹருநிசா. அப்புறம் இவரோட ஆட்டோபயோகிராஃபி இவர் எழுதுறாரு. ஏற்கனவே டுசுகை பாபரி படிச்சோம்ல, அதே மாதிரி டுசுகை ஜஹாங்கீரி. ஸோ இதான் முக்கியமான பாயிண்ட்ஸ். 5th சீக் குரு ஏன் கொலை பண்றாருன்ற தனி ஸ்டோரி, அதை அப்புறம் சொல்றேன். அடுத்து அவரோட உண்மையான பேரு, ஆட்டோபயோகிராஃபி, ஒய்ஃப். அது மட்டும் இல்லாம ஹிஸ்டரியில கேட்பாங்களா, எந்த ராஜா வந்து ஒய்ஃப் சொல்றதை தான் ஆல்மோஸ்ட் கேட்டு ரூல் பண்ண ராஜாக்கள் சொல்லுங்கன்னு கேட்டா ஜஹாங்கீர் வந்துருவார். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நூர் ஜஹானோட பிரதர் ஆசப் கானை வந்து அந்த நோபல்ஸ் படிச்சிருப்போம்ல, உலிமாஸ். ஸோ அந்த போஸ்ட்டுக்கு ரிசர்வ் பண்றாரு யார், நூர் ஜஹானோட பிரதர் ஆசப் கான். அவருக்கு வந்து அந்த போஸ்ட் பேர் வந்து கான் ஐ சமான். அப்போ அந்த அளவுக்கு வந்து நூர் ஜஹான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜஹாங்கீர் தன்னோட பையனையே ஆசப் கானோட டாக்டருக்கு வந்து மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ ஆசப் கானோட டாக்டர் தான் மும்தாஸ், பானு பேகம், அர்ஜுமந்த் பானு பேகம். நமக்கு தெரியும் ஜஹாங்கீரோட 3வது பையன் தான் குர்ரம் ஷாஜஹான். ஸோ அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க, எக்ஸாம்பிள் சொல்றாங்க. இன்னொன்று வந்து தனியாக ஒரு குரூப்பே ஃபார்ம் பண்றாங்க, நூர் ஜஹான் அந்த கோர்ட்ல, முகல் கோர்ட்ல. அந்த அடுத்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ஜந்தான்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் எக்ஸாம்பிள், எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸாம்பிளுக்காக சொல்லப்படுது. ஸோ அடுத்து ஷாஜஹான் 1627 இருந்து 1658. ஸோ இவரை பற்றி முக்கியமான பாயிண்ட்ஸ்னா காந்தஹார் மட்டும்தான். அதாவது நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியரில் இருக்கிற காந்தஹாரை ரிகவர் பண்ணுறதுக்கு பெரிய கேம்பெயின் பண்ணுறாரு. பட் அது வந்து பெரிய தப்புன்றது அப்புறமா உணர்றாரு. ஸோ காந்தஹார் கேம்பெயின் எந்த முகல் பண்ணதுன்னு கேட்டால் ஷாஜஹான். நான் வச்சுங்க இவரோட சக்ஸஸ்ஃபுல், ஸோ ஃபெயிலியர் சொல்லியாச்சு. சக்ஸஸ்ஃபுல் வந்து டெக்கன் பாலிசி, எல்லா இடத்துலையுமே இதை குறிப்பிட பண்ணுறாங்க. அதாவது அவர் கான்கோர் பண்ண டெக்கன், முக்கியமாக பிஜப்பூர், கோல்கொந்தா, தன்னோட பையனோட ஹெல்ப், அவுரங்கசீப்போட ஹெல்ப்போட கான்கோர் பண்ணுறாரு. ஸோ டெக்கன் சக்ஸஸ்ஃபுல். நம்ம சிம்பிளாக ஷாஜஹானோட 2 பாயிண்ட் சொல்லுங்க அப்படின்னு யார்கிட்ட சொன்னா கூட அதில் கண்டிப்பாக டெக்கனை சேர்த்துப்பாங்க. ஸோ ஏன்னா டெக்கனுக்குள்ள இவங்களோட ஒட்டுமொத்த சாம்ராஜ்யமே டெல்லி தான். ஸோ சவுத் இந்தியா டெக்கனில் வர்றது பெரிய விஷயம். ஸோ பிஜப்பூர், கோல்கொண்டா தன்னோட பையனோட கான்கோர் பண்ணது முக்கியமானது. அப்புறம் மேரேஜ் சொல்லியாச்சு, இதுதான் ஷாஜஹானோட முக்கியமான பாயிண்ட். அதுக்கப்புறம் அடுத்த ராஜாவா யார் வரும்னு சொல்லிட்டு பசங்களுக்குள்ளே சண்டை நடக்குது. ஸோ அது மோஸ்ட்லி கேட்க மாட்டேன், ஜஸ்ட் பார்த்துக்குங்க. அந்த 4 பசங்களோட பேர் பார்த்துங்க. அதில் அவுரங்கசீப் தெரிஞ்சு போச்சு, கவர்னர் ஆஃப் டெக்கான் தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி வெஸ்ட்ல, ஈஸ்ட்ல கவர்னர் ஆஃப் பெங்கால் வந்து யாரு, மால்வால குஜராத்தில் யாரு, ஜஸ்ட் பேர் மட்டும் நான் வச்சுங்க. அடுத்து நம்ம அவுரங்கசீப் போயிடலாம். 1658 to 1707. இவரோட டைட்டில் வந்து அலம்கீர். எல்லா டைட்டிலும் ரிவிஷன் பண்ணிடுங்க. ரியல் நேம் என்ன, டைட்டில் என்ன அப்படின்னு ஒரு டேப்லர் காலம் மாதிரி போட்டு வச்சுங்க முகலுக்கு. ஸோ அலாம்கீர் அப்படின்றது தான் டைட்டில். என்ன மீனிங்னா வேர்ல்டு கான்குரர். நம்ம ஏற்கனவே படிச்சது தான். அவங்க அப்பா கூட சேர்ந்து டெக்கனை வந்து அட்டாக் பண்றாருல, கோல்கொண்டா, பிஜப்பூர். அதுக்கு முக்கியமான காரணம் அந்த காலகட்டத்தில் யார் இருக்காங்கன்னா மராத்தாஸ் இருக்கிறாங்க அங்கே, அதாவது சிவாஜி இருக்கிறாரு. ஸோ சிவாஜியோட இன்ஃப்ளூயன்ஸை கண்டெயின் பண்றதுக்காக தான் அவங்க வந்து டெக்கனுக்குள்ள போறாங்க. நாம அடுத்த சாப்டர் படிக்க போறதும் மராத்தாஸ் தான், இதை நான் வச்சுங்க. கூடவே அப்படியே அக்பருக்கு ஆப்போசிட் அவுரங்கசீப், 2 பேருமே ஏஏ வருது. அவுரங்கசீப், அக்பர் அப்படியே ஆப்போசிட். ஏற்கனவே அந்த டைம் லைன்ல பார்த்தோம்ல, அதையும் நான் வச்சுங்க. 50s, 1650s, 1550s பார்த்தோம்ல, அதுவும் நான் வச்சுங்க. என்ன ஆப்போசிட்னா அப்படியே ரிலீஜியஸ் பாலிசிஸ்ல ஒரு வெரி ஆர்த்தடாக்ஸ்,
முஸ்லீமை வந்து ஸ்டான்ச்சா ஃபாலோ பண்றவர், ஒட்டுமொத்த இந்தியாவையும் இஸ்லாமிக் ஸ்டேட்டா மாற்றணும் ஆசைப்படுறவர். ஸோ அப்படியே அக்பருக்கு ஆப்போசிட்ல அப்போ முஸ்லீமோட மாரல் கோட்ஸை ஃபாலோ பண்றதுக்கு தனி டிபார்ட்மெண்ட்டே போடுறாரு. அதுக்கு பேர் வந்து மூத் அசிப் அப்படின்னு சொல்லுவாங்க. MUH மூத் அசிப், TASIB முத்தா அசிப் அப்படிலாம் வச்சுங்க. இந்த மாரல் கோட் என்ன சொல்லுதுன்னா, ட்ரிங்கிங்கை ப்ராஹிபிட் பண்ணணும், இந்த ஆஸ்ட்ராலஜர்ஸ் ஆஸ்ட்ரோனமர்ஸ் இதெல்லாம் வேணாம், முகல் கோர்ட்ல பொலிட்டிக்கல் மட்டும் பேசுவோம், மியூசிக் தேவை கிடையாது, தசரா செலிப்ரேஷன்லாம் டிஸ்கண்டினியூ பண்றது, முக்கியமா வந்து ஜரோகா தர்ஷன் இதையும் இந்த பிராக்டிஸும் டிஸ்கண்டினியூ பண்றாரு. ஜஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்ன மாரல் கோட்லாம் இருந்துச்சுன்றது. ஹிந்து டெம்பிள்ஸ் எல்லாம் டிஸ்ட்ராய் பண்றாரு. அந்த ஜரோகா தர்ஷன் சொல்றோம்ல, ஜரோகானா வந்து அந்த பால்கனின்னு சொல்லுவாங்க, பால்கனில இருந்து பப்ளிக் கூட பேசுவாங்க ராஜா. ஜரோகா தர்ஷன் மீட்டிங், அந்த மீட்டிங்கை வந்து டிஸ்கண்டினியூ பண்றாரு தான் இந்த ஜரோகா தர்ஷன் சொன்னேன். அப்புறம் ஹிந்து டெம்பிளை வந்து பேன் பண்றாங்க, இனிமேல் கட்டவே கூடாதுன்னு. ஜிசியா டாக்ஸ், பில்கிரிம் டாக்ஸ் மறுபடியும் ரீஇம்போஸ் பண்றவர் இவர் தான். எந்த வருஷம் கேட்டால் 1679 எப்போ வந்துட்டு அபாலிஷ் பண்ணாங்க அந்த ஏரியும் கூட சேர்த்து எழுதி வச்சுங்க. அப்புறம் வந்து முகரம் வந்து செலிப்ரேஷனை ஸ்டாப் பண்றாங்க. இஸ்லாமிக் கேலண்டரோட ஃபர்ஸ்ட் மாசம் தானே நம்ம முகரம் சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் வீக்கை. அது முகரமே ஒரு பேன் பண்றாருன்னா என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, முஸ்லீம் செக்ட் நிறைய டிவிஷன் இருக்கும்ல, மற்ற டிவிஷனே அவர் வந்து டாலரன்ஸா கிடையாது அப்படின்னு. 5th சீக் குருவை வந்து யாரு எக்ஸிக்யூட் பண்ணான்னு படிச்சோம் ஏற்கனவே, பீஹெடட் பண்ணது. இவர் வந்து 9th சீக் குருவை, அதாவது தேக் பகதூரை எக்ஸிக்யூட் பண்றாரு. அப்போ சீக்ஸுக்கு அகேன்ஸ்டா இருந்த 2 பேர் கேட்டா, அந்த 2 பேரும் 5வது சீக் குருவை எக்ஸிக்யூட் பண்ண ராஜாவையும் 9வது சீக் குரு டேக் பகதூரை எக்ஸிக்யூட் பண்ண ராஜாவையும் சேர்த்து எழுதி வச்சுக்கோங்க. அப்போ ரிலீஜியஸ் டாலரன்ஸ் இல்லனாலே ராஜ்புட்ஸ், சீக்ஸ், மராத்தாஸ், ஜாட்ஸ் எல்லாருமே அகேன்ஸ்ட் ஆயிடுவாங்கல்ல, எல்லாருமே அகேன்ஸ்ட் ஆகுறாங்க முகல் எம்பையருக்கு. அப்போ அதுல இருந்தா முகல் எம்பையர் டிக்ளைன் ஆகுது. ஸோ இவங்க டிக்ளைன் ஆன பிறகுதான் பிரிட்டிஷ் உள்ள வராங்க, மாடர்ன் இந்தியா ஆரம்பிக்குது. ஸோ அவுரங்கசீப் நம்ம ஞாபகம் வந்தாலே அந்த டெக்கன் இன்வேஷன், அப்புறம் வந்து ரிலீஜியஸ் ஆர்த்தடாக்ஸ். ஸோ இவ்வளோ ரிலீஜியஸ் ஆர்த்தடாக்ஸா அவுரங்கசீப் இருக்கிறாருன்னா, அப்போ அவரோட செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப டிசிப்ளினா இருக்கும்ல. வைன் சாப்பிட மாட்டாரு, புக்ஸ் நிறைய படிப்பாரு, குரான் அதிகமாக படிப்பார். குரான்ல இருந்து படிச்சாலே, அந்த புக்கு படிச்சாலே நிறைய புக்ஸ் அப்படி ரெஃபரன்ஸ் கிடைச்சி போயிட்டே இருக்கலாம். ஸோ தன்னோட சம்பளமாவே அவர் என்ன நினைக்கிறாருன்னா, குரானை வந்து காப்பி எடுத்து நகல் எடுத்து அதை வித்து தான் தன்னோட எக்ஸ்பென்ஸ்க்கே அவர் செலவு பண்ணிக்கிறாரு. அப்புறம் ஆர்த்தடாக்ஸ் முஸ்லீம்ல ஸோ ஒரு 5 தடவை வந்து தொழுவாரு. எந்த பிரிவுல அவுரங்கசீப் வராருன்னு பாருங்க, சன்னி பிரிவுல வராரு. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ அவுரங்கசீப் உள்ளதான் டிக்ளைன் சொல்லியாச்சு. அவரோட ரிலீஜியஸ் பாலிசி டிக்ளைனுக்கு முக்கியமான காரணம். இன்னொரு முக்கியமான காரணம், நாதிர்ஷா வந்து படையெடுத்து வர்றாரு. நாதிர்ஷான்றது ஒரு பர்ஷியாவோட 1739 டெல்லி அட்டாக் பண்றாரு. அந்த டைம்ல இவர் தான் இருக்காரு, அவுரங்கசீப் தான் இருக்காரு. ஸோ அதுவும் ஒரு காரணம் டிக்ளைனுக்கு. ஸோ அவ்வளவுதான் முக்கியமான பாயிண்ட்ஸ். ஜஸ்ட் கொஸ்டின்ஸ் கேட்கிறேன், ஞாபகம் பாருங்க. பேட்டில் ஆஃப் சௌசா அவருக்கு யாருக்கு நடந்தது ஞாபகம் டக்குன்னு ஞாபகம் வருதா பாருங்க. அப்புறம் டெம்பரரியா ஒரு கிங்டம் இருக்கும் நடுவில், அவங்க வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்டை எல்லாத்துக்குமே வந்து உருவாக்குவாங்க. அவங்க யாரு, எந்த பீரியடு, அந்த 4 மினிஸ்ட்ரி அந்த பேர் ஞாபகம் இருக்கா? கம்யூனிகேஷன் மினிஸ்டருக்கு வந்து என்ன திவானை டேஷ் என்ன வரும் வச்சுங்க. அப்புறம் சீஃப் ஷிக்தார்னு ஒன்று படித்தோம்ல, ஷிக்தார் SHIQDAR, அது யாரோட அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கீழே வருது ஞாபகம் வருதான்னு பாருங்க. அதுக்கப்புறம் பாபருக்கு லோடிக்கும் நடந்த சண்டை, அதை பற்றி ஞாபகம் வருதா? என்ன வார், எந்த டைம் அப்படின்றத ரிவிஷன் பண்ணிக்கங்க. டுசுகை பாபரி அந்த புக் இருக்குல்ல, அது என்ன லாங்குவேஜில் எழுதப்பட்டது அது ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. 2 பேட்டில் ஆஃப் பானிபட் இயர் ஞாபகம் வச்சுங்க. பேட்டில் ஆஃப் கன்வா ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. இந்த காலகட்டத்தில் சில்வர் காயின் இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு, அதுக்கு என்ன பேர் இருக்கான்னு பாத்துங்க. அதுக்கப்புறம் சாசரம் அப்படின்னு வார்த்தை படிச்சோம். சாசரம்னா என்ன? ஜோதாபாய், மும்தாஸ், மெஹ்ரோனிசா, இந்த 3 பேர் யாரு, இந்த 3 பேரோட ரோல் என்ன? இது எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் தெரியுதா பாருங்க, ரிவிஷன் பண்ணுங்க, நோட்ஸ் எடுத்துக்கங்க, சைடில் குட்டி குட்டி நோட்ஸ். அதுக்கப்புறம் இப்போ நான் பேச போகிற ஆடியோவை கேளுங்க. முக்கியமான முகல் பெயிண்டிங் அப்படின்னு டோட்டலாக எடுத்துக்கிட்டா என்ன தீமில் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, மோஸ்ட்லி அக்பர் நாமா இதுதான் மெயின் தீமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, லாஸ்ட் முகல் ரூலரை இல்லை முகல் எம்பையரை இம்ப்ரெசன்ட் பண்ணது யாருன்னு கேட்பாங்க. ஜஸ்ட் கொஸ்டின் மாற்றி கேட்பாங்க, நல்லா வச்சுங்க. நாதிர் ஷா தான் 1739. ஸோ அந்த பெயிண்டிங் சொன்னல, மெயின் தீமே வந்து அக்பர் நாமா. ஒரு 1200 பெயிண்டிங் இருக்கு, 1200 பெயிண்டிங்ஸ் அந்த முகல் டைம்ல ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து கம்பைல் பண்ணா. அதுக்கு பேர் என்ன சொன்னாங்களா, எப்படி அக்பர் நாமான்னு சொல்றோமோ இந்த பெயிண்டிங் பேர் வந்து ஹமஸ் நாமா, HAMZ, ஹமஸ் இல்ல அஸ்னாமா வச்சுக்கலாம், NAMA. இன்னொரு அக்பர் கோர்ட்ல ஒரு மியூசிஷியன் ஒருத்தர் இருக்கார், டான்சன், அவர் தான் கிரேட் மியூசிஷியன். அக்பர் இந்த காலகட்டத்தில் நமக்கு தெரிஞ்ச ஒரு மியூசிஷியன் பேர் கேட்டால் உடனே சொல்லிடணும், டான்சன். இதுக்கு படிச்சது தான், TINSEN.
அடுத்தது மறுபடியும் ஒரு கம்பைலேஷனா ஒரு நோட் சொல்றேன், வேணா எழுதிக்கங்க இல்ல கேட்டுங்க. அப்துல் ஃபசல், அப்துல் ஃபைசி, இந்த 2 பேர் கேள்விப்பட்டிருக்கோம். யாருன்னு ஞாபகம் இருக்கா? அப்துல் ஃபசல் தான் எய்னை அக்பர் எழுதியிருக்காரு, அதாவது அக்பர் நாமா. ஓகே. அடுத்து அபுல் ஃபைசி தான் என்ன பண்ணிருக்காரு, மகாபாரதத்தை பெர்ஷியன் லாங்குவேஜ் கன்வெர்ட் பண்றாரு. அக்பர் கோர்ட்ல முக்கியமான லீடிங் போயட் இவரு. இந்த பேரை வேற இடத்துல படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கான்னு பாத்துங்க. அடுத்து அப்துல் ஹமீத் லோஹிரின்னு ஒருத்தர் இருக்காரு. இவரு ஷாஜகான் கோர்ட்ல இருக்கிறவர். அக்பர் கோர்ட்ல இருக்கிறவர் சொல்லியாச்சு. இப்ப ஷாஜகான் கோர்ட்ல இருக்கிற ஒரு ஆள்னா அப்துல் ஹமீத் லஹோரி, LAHORI. அவர் எழுந்து பாட்ஷா நாமா எழுதியிருக்காரு. அடுத்து ஷாஜகான் கோர்ட்ல இன்னொருத்தர் இருக்கிற முக்கியமான ஆள் வந்து இனாயத் கான், ஷாஜஹா நகா அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அப்புறம் வந்து முக்கியமா பகவத்கீதையும் உபனிஷத்தையும் பெர்ஷியன் லாங்குவேஜ்ல மாத்தின ஒரு ஆள் யாருன்னா தரோ ஷிகோ. அதாவது ஷாஜகானோட எல்டஸ்ட் பையன் தான் தரோ ஷிகோ, படிச்சிருப்போம், டரா ஷிகோ. அப்போ 2 டெக்ஸ்ட் வருது, மகாபாரதத்தை பெர்ஷியன் லாங்குவேஜ் கன்வெர்ட் பண்ணது, பகவத்கீதா உபனிஷத்தை பெர்ஷியன் லாங்குவேஜ் கன்வெர்ட் பண்ணது. அப்புறம் இந்த 2 பாயிண்ட்ஸ் நான் வச்சுங்க. அக்பர் கோர்ட்ல இருந்த ஆளுங்க, ஷாஜகான் கோர்ட்ல இருந்த போயட்ஸ் நான் வச்சுங்க, முக்கியமானது. அதே மாதிரி இவங்களோட ரூலிங் டைம்ல 17th செஞ்சுரியில தான் 2 முக்கியமான கிராப்ஸை வந்து இவங்க ஆட் பண்றாங்க, டொபாக்கோ, மெய்ஸ். ஸோ இது நான் வச்சுங்க. அடுத்து வந்து 18th செஞ்சுரியில பொட்டேட்டோ சில்லி வருது. அதுக்கப்புறம் இங்க ரொம்ப சீப்பரா இருந்தது வந்து ஆயில்ஸ் தான், கீயும் ஆயில் ரொம்ப சீப்பராயிடுது. அப்புறம் சால்ட் சுகர் தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவான காலகட்டம் இந்த காலகட்டத்தில். ஸோ 3 பாயிண்ட் சொல்லியிருக்கேன், 17th செஞ்சுரி, 18th செஞ்சுரி. 17th செஞ்சுரியில டொபாக்கோ, மைஸ் வந்து புது நியூ கிராப்ஸ் ஆட் ஆகுது. அடுத்த வருஷம் பொட்டேட்டோ சில்லி ஆட் ஆகுது. எது சீப்பர் எது எக்ஸ்பென்சிவ் பார்த்தா கீ ஆயில் சீப்பர், சால்ட் சுகர் எக்ஸ்பென்சிவ். அடுத்து சிம்பிள் கொஸ்டின் தான். ரெட் ஃபோர்ட் கட்டினது, ஜம்மா மஸ்ஜித், அதாவது ரெட் ஸ்டோன் வச்சு கட்டின ஜம்மா மஸ்ஜித், இதெல்லாம் கட்டினது யாருன்னு கேட்டா ஷாஜகான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 2மே டெல்லியில இருக்கு. ஆக்ரால ஒரு மஸ்ஜித் இருக்குல்ல, மோட்டி மஸ்ஜித், MOTA மோட்டி மஸ்ஜித், அது ஞாபகம் வச்சுங்க. அதையும் வந்து ஷாஜகான் தான் கட்டுறாரு. இது எல்லாம் மோனுமெண்ட்ஸ், முகல் பீரியட்ல உருவாக்கப்பட்ட மோனுமெண்ட்ஸ். அந்த ஆசிப் கான் படிச்சோம்ல, நூர்ஜஹானோட பிரதர், அவரு வந்து ஒரு காஷ்மீர்ல, அதாவது ஸ்ரீநகர்ல ஒரு மோனுமெண்ட் உருவாக்கியிருக்காரு, நிஷாத் பாக். எக்ஸப்ஷன்ல வராது, அதனால ஒரே ஒரு விஷயம் நான் வச்சுங்க, நிஷாத் பாக், NISHAT, நிஷாத் பாக். அடுத்த சாப்டர்லயே இந்த கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குல்ல, முகல் கான்ட்ரிபியூஷன்ஸ், அதில் இதெல்லாம் எல்லாமே வரும், பார்த்துக்குங்க. இப்போ நம்ம சொல்ல போறது 2 பாயிண்ட் முக்கியம், 2 டாம் சொல்ல போறோம். ஒன்னு வந்து அக்பர் டாம்ப், இன்னொன்று வந்து ஹுமாயூன் டாம்ப். ஹுமாயூன் டாம்பை வந்து கட்டினது யாரு? அக்பர் கட்டினது தான் ஹுமாயூன் டாம்பு, டெல்லியில இருக்கு. அதே மாதிரி ஆக்ராவில் இருக்கிறது தான் அக்பர் டாம்ப். அடுத்து அவருக்கான டாம்ப் யார் கட்டுறாருன்னா ஜஹாங்கீர் கட்டுறாரு. நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, எப்படி ரெட் ஃபோர்ட், ஜம்மா மஸ்ஜித்லாம் ஷாஜகான் கட்டினாரோ, அதே மாதிரி மோட்டி மஸ்ஜித்னு ஒன்று கட்டினாரு சொன்னால ஷாஜகான். அதே இன்னொரு மோட்டி மஸ்ஜித்தை ஒயிட் மார்பல்ல அவுரங்கசீப் கட்டுறாரு டெல்லியில. இன்னொரு முக்கியமானது அவுரங்கசீப்னால அந்த ஒரு கார்டன் நாம வந்துடும், பிஞ்சோர் கார்டன் இருக்கு, PINJOR, பிஞ்சோர் கார்டன் லாகூர்ல இருக்கு. இது அவுரங்கசீப்போட முக்கியமான கார்டன், அவரோட மோனுமெண்ட்ஸ்ல வரும். இது எல்லாத்த விட UPSல முக்கியமான கொஸ்டின் வந்து இப்படி கேட்பாங்க, புத்திஸ்டோட ஸ்டைல்ல ஏதாவது முகல்ல வந்து ஒரு பாதிப்பு இருக்கா, இன்ஃபுளுன்ஸ் இருக்கான்னு கேட்டா இருக்கு. அக்பர் பீரியட்ல ஃபத்தேபூர் சிக்ரி படிச்சோம்ல, ஃபத்தேபூர் சிக்ரி அவரோட நியூ கேபிட்டல், அதுல பஞ்சமஹால்னு ஒரு மகாலை வந்து உருவாக்குறாரு. அதோட பேட்டர்ன் வந்து புத்திஸ்ட் விகாரம் எப்படி இருக்குமோ அந்த ஸ்டைல இருக்கும். அதே மாதிரி ஜம்மா மஸ்ஜித் வந்து ரெட் ஸ்டோன்ல யார் கட்டது பார்த்தோம்ல, ஷாஜகான். அதே மாதிரி ஒரு ஜம்மா மஸ்ஜித் அக்பர் கட்டுறாரு, அந்த குஜராத்தோட வெக்டரிக்கு அப்புறம் ஜம்மா மஸ்ஜிதை கன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு. ஸோ இது வரைக்கும் 2 டாம் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து ஹுமாயூன் டாம் அக்பர் கட்டினது, அப்புறம் அக்பர் டாம் ஜஹாங்கீர் கட்டினது. அதே மாதிரி இன்னொரு டாம் இருக்கு, அதாவது ஜஹாங்கீர் வந்து ஒரு டாம் அக்பருக்காக கட்டியிருக்காரு, இன்னொரு டாம் ஒய்ஃப் ரொம்ப பிடிக்கும்ல நூர் ஜஹான், அவங்களுக்காக ஒரு டாம் கட்டுறாரு. இட்டிமா தௌலா அப்படின்னு படிக்கலாம், திமா தௌலா அப்படி, தௌலா நாம வச்சுங்க, DAULAH தௌலா. அதுக்கு முன்னாடி இமா தௌலா, ITIMA டவுலா. இதுல வந்து டாம் யாருக்காகனா நூர் ஜஹா. ஜஸ்ட் முக்கியமான பாயிண்ட்ஸ் தான், இதை மறுபடியும் நம்ம பார்க்கலாம்.